நீங்கள் நிறைய பேர் கல்யாணம் ஆன பிறகு கூட இன்னும் மேரிட் பேச்சுலர் மாதிரியே சுற்றுறாங்க. இன்னும் அவங்க இந்த கல்யாணமான எண்ணமே இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா மனைவியை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கெல்லாம் போகிறாங்க. தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க, ஏப்பா போன என் மனைவியோடு தான் வருவேன், அந்த மாதிரி டூர் அரேஞ்ச் பண்ண வரேன், அல்ட்டா வரமாட்டேன்னு சொல்லி தைரியமாக என்ன பண்ணணும், சொல்லணும். ஒன்றாக இருக்கிறத விரும்பணும். சாப்பிட போகிறோன்னா தனியாக போய் சாப்பிட்டு வரக்கூடாது. வந்து வீட்டில் வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீட்டில் மற்றவங்களுக்குலாம் எரிச்சல் உண்டாகிறபடி நம்ம அதெல்லாம் விவரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது போனால் சாப்பிட போனால் சேர்ந்து என்ன பண்ணணும், சாப்பிடணும். சில பேர் பாஸ்டர் சேர்ந்து சாப்பிட போனால் எனக்கு பில்லு கட்டுற காசு இல்லை, போகாத வீட்டில் இரு, எதுக்கு போகிற, தனியாக போகாத. பாஸ்டர் எனக்கு இருக்கிற காசு வச்சு ஒருத்தருக்கு தான் சாப்பிட, ஒரு தோசை வாங்கி 2 பேர் சேர்ந்து சாப்பிடு. கல்யாணத்துக்கு முன்னால் ஊட்டியெல்லாம் ஊட்டியா இல்லையா, ஊர் சாப்பாடுலேருந்து எடுத்து அதுக்கு ஒரு ஃபோட்டோ வேறு. கல்யாண இதில் விருந்தில் ஊட்டி விடுங்க, ஒரே ஜூஸை வச்சுக்கிட்டு 2 பேர் ஸ்ட்ராவை போட்டுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ண ஆட்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, தனியாக போய் இல்லை இல்லை இல்லை, சேர்ந்து இருக்க வேண்டும். ஃபிசிக்கலாக சேர்ந்து இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் பொதுவாக எங்கே போனாலும் ஒன்றா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நேரம் என்னன்னு கேட்டால், இந்த ஒன்றா குடும்பமாக எங்கேயாவது சேர்ந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில தடவை எங்கேயாவது தூரத்தில் எங்கேயாவது கூட்டம் போட்டால் நான் யோசிப்பேன், எதில் லாங் ஜேர்னி பண்ணால் நல்லா சேர்ந்து ஒன்றா போய் சுற்றிட்டு வரலான்னு. அப்போ பார்த்தா கார் தான் எங்களுக்கு வசதி. காரில் உட்காந்துட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போகிற நேரம்லாம் பேசிட்டு அங்கங்கே நின்று எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு கடலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரே அரட்டை அடிச்சுட்டு, எனக்கு அது அவ்வளவு இன்பமான ஒரு நேரம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். வீட்டில் இப்போ ஊழியம் அது இதுன்னு அலைச்சல், எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தோடு இருக்கிற நேரம் எவ்வளோ இன்பமான நேரம். ஆமேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் விரும்பணும், அந்த 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, ஃபிசிக்கலாக இருக்குது. கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும், உதவியாக இருக்கணும், துணையாக இருக்கணும், சேர்ந்து வாழவும் சேர்ந்து இருக்கவும் அந்த மகிழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் நேரமும் கசப்பான உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலாக ஒன்றா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த திருமணத்தை வச்சுருக்காரு. அந்த ஃபிசிக்கல் லோன்லினஸ் இதை உடைப்பதற்கு தான், இந்த சரீர பிரகாரமான ஒரு தனிமையை உடைக்கிறதுக்கு தான் திருமணம். 2வது ஒரு தனிமை இருக்குது, அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. 11ஆம் வசனம் பாருங்க, 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? இது எதை பற்றி பேசலாம், இமோஷனலான ஒரு இன்டிமசி. திருமண வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த இந்த உறவின் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய உணர்வு ரீதியாக கூட நம்ம தனிமையாக இருக்கக்கூடாது. இந்த உணர்வு ரீதியாக தனிமையாக பாடுபடுறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதாவது துக்கம் அப்படின்றத தனியாக கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம், சந்தோஷன்றதையும் தனிமையாக அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றத, அந்த மன வருத்தங்கள் ஏமாற்றங்கள் அப்படின்றத தனிமையாக கடந்து போகிறது ரொம்ப சந்தோஷம். வெற்றி கூட தனியாக கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ கூட பாருங்கள், இன்னைக்கு கூட ப்ரோக்ராமில் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது இந்த எம்சி பண்ண பிள்ளைங்க எல்லோரும் நல்லா கைத்தட்டுங்கன்னு சொல்லும் போது அங்கே நடிக்கிறவங்களுக்கு, பாடுறவங்களுக்கு, பேசுகிறவங்களுக்குலாம் என்ன வந்துடுது, பெரிய சந்தோஷம் வருது. இதே இது யாருமே நீங்கள் இல்லை, இங்கே நாடகம் நடந்துகிட்டு இருக்குது, இங்கே வந்து பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்குன்னா இது இந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சிரிக்க, நீங்கள் எல்லாம் கைத்தட்ட, பேசுகிறவங்களுக்கு இன்னும் என்ன ஆயிடுது, ஒரே உற்சாகமாகிடுது. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாங்கள் லாக்டவுன் சீசனில் 1 வருஷமாக நின்று இந்த வெறும் ஆலயத்தில் எப்படி பேசணுன்றது கர்த்தருக்கு மாத்திரம் வெளிச்சம். முழு சர்ச்சை இருட்டாக இருக்கும், இங்கே மட்டும்தான் லைட்டை போட்டுட்டு கேமராவை பார்த்துக்கிட்டு பேசுகிறோம். எப்படி தான் பேசி முடித்தோமோ தெரியல. ஆனால் அது பேசும்போது, ஆராதனை நடத்தும் போது ஒரே ஒரு உணர்வு தான் இருந்துச்சு. லைவாக போகும்போது வீடுகளில் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நம்மோடு சேர்ந்து ஆராதிக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆராதனை நடத்த வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. அப்போ தான் கொஞ்சமாவது ஒரு திருப்தி இருக்குது. யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த பிரசங்கமே எப்படி இருக்காது, பிரசங்கமாக இருக்குது. அப்போ நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம பகிர்ந்து கொள்றதுக்கு ஆட்கள் வேணும். இப்போ நான் கூட பிரசங்கம் பண்ணுறேன், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஃபேமிலி மீட்டிங் வந்தாலே நீங்கள் வேறு ஃபார்மில் இருக்கீங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. அது ஏன் நான் ஃபார்மில் இருக்கேன்னா, உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய முக மலர்ச்சி, உங்கள் சந்தோஷம், உங்கள் ஆர்ப்பரிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே உற்சாகமாயிருது. இன்னும் கூட வீட்டில் கிளம்பும்போது நினச்சேன், என்ன தான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி மீட்டிங் வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸே போயிடுது, இருக்கிற எல்லா மன அழுத்தமும் ஓடி போயிடுது. அப்படி ஒரு சந்தோஷம் பரவசமாயிருது. ஏன்னா அது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், மகிழ்ந்து இருக்கிறோம். அதே போல தான் வீடு. கர்த்தர் ஏன் இந்த குடும்பத்தை வைத்தார்னா, இமோஷனலாக நம்ம ஒவ்வொருவருக்கு ஒருவர் நம்ம லோன்லினஸை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார். தனியாக உட்கார்ந்து ஒருவனுக்கு எப்படி சூடு உண்டாகும் அப்படின்னா, தனியாக உட்கார்ந்து எப்படி ஒருவனுக்கு இன்பம் உண்டாகும், அவனுக்கு எப்படி சந்தோஷம் வரும். இந்த குளிர்ச்சியும் இந்த சூடும் இமோஷன்ஸை காட்டுது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இமோஷன்ஸை வந்து நல்லா பலப்படுத்துறது என்னன்னு கேட்டால் ஒன்றாக இருக்கிறது. அப்போது குடும்பம் எதுக்காக இருக்குன்னா, என் சந்தோஷங்களானாலும் நான் அதை பகிர்ந்து கொள்ளணும், என் துக்கங்களானா கூட அதை நான் பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லவே மாட்டாங்க, தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அது தப்பு.
குடும்பம் அப்படி இருக்கவே கூடாது. நமக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி போலதான் குடும்பத்தோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டு. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அப்பா சொன்னார் பாருங்க, அவன் மரித்தான் இளையவன், உயிர்த்தான், காணாமல் போனான் காணப்பட்டான், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், சந்தோஷப்பட கடவோம். கொளுத்த கன்று அடிச்சிருக்கேன் வாப்பா அப்படின்னு தம்பியை கூட வரமாட்டேன்னு வெளியே நின்றுட்டு இருந்தான். நஷ்டம் யாருக்கு, தம்பிக்கு தான். ஆனால் வேணும் சொல்லிட்டு வேலைக்காரன்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கூட்டத்தில் என்ன இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அந்த சந்தோஷத்தில் அவன் கலந்து கொண்டான் பாருங்க. நம்ம அப்படி சேர்ந்து கொள்ளணும். நிறைய வெள்ள குடும்பத்தில் சந்தோஷமான நேரங்களில் ஒன்றாக இருக்கணும்னு விரும்பணும். தனியாக போய் சந்தோஷப்படக்கூடாது. ஒன்றாக இருந்து சந்தோஷப்படுறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அடிக்கடி நான் சொல்கிறது தான். நான் சொல்லுவேன், உதாரணமாக உங்களுக்கு ஒரு பம்பர் பரிசு அடிச்சு வச்சுருக்கீங்களேன், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ். என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டால் 6 மாதம் எந்த காசும் கொடுக்காத வெக்கேஷன். உங்களுடைய பயணம், உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய துணிமணி, உங்களுக்கு போக்குவரத்து, உங்களுக்கு கை நிறைய காசு செலவு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 5 ஸ்டார் அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க. அது ஒரு ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தீவில் உங்களுக்கு 6 மாதம் வெக்கேஷன் ஃபுல்லி பெய்ட். 6 மாதம் சம்பளமும் கொடுத்துருவோம், 6 மாதம் உங்களுக்கு எல்லா செலவும் கொடுத்துருவோம், சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ, எதை வேணால் நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படின்னா யார் போக மாட்டேன்னு சொல்லுவீங்க? ஒரு கை மேலே போதா பாருங்க, கிடைச்சா நல்லா இருக்கும் பாஸ்டர். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, நீங்கள் மட்டும்தான் தனியாக போகணும். அந்த தீவில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கணும். இப்போ யார் போவீங்க? அங்க தனிமையில கிடந்து சாக இங்கேயே நான் சாப்பிட்றேன், ரசம் சோறு சாப்பிட்டே வாழ்ந்துக்கிறேன். ஏன்? எல்லாம் இருந்தும் பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அது இன்பமாக இருக்கவே இருக்காது, நிச்சயமா இருக்காது. தனிமை நம் வாழ்க்கையில மகிழ்ச்சி கூட. அதே போல குடும்பத்தில் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றது மாத்திரம், துக்கம் வரும்போது கூட மனம் திறந்து ஒருத்தரோட ஒருத்தர் அதை பகிர்ந்து கொள்ளணும். நிறைய குடும்பங்களில் துக்கம் வந்துருச்சுன்னா போய் தனியாக போய் அவங்களே அசைப்போட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அது தவறு. கர்த்தர் ஏன் குடும்பம் வச்சிருக்கிறாருன்னா, ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சா, ஒரு ஏமாற்றம் வந்துருச்சா, துக்கம் வந்துருச்சா, கவலை வந்துருச்சா, அதை ஒருவரோடு ஒரு என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும். காரியங்களை மனம் திறந்து பேசும்போது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது அந்த காரியங்களில் பெரிய ஆறுதல் உண்டாகும். நீங்கள் நிறைய வீடுகளில் இந்த தோல்விகளை பகிர்ந்து கொள்றதே இல்லை, அவங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்றது இல்லை. எல்லாத்தையும் தனிமையாக அனுபவிச்சு கடைசியில் ஒரு நாள் எல்லாம் வெளியே வந்துடும். வெளியிலே கொண்டு வரப்படாத ரகசியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் இந்த ரகசியங்கள்லாம் வெளியே வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா குடும்பமே சில வேளையில் 2ஆக கூட போயிடும், பெரிய பிளவுக்கு நேராக கொண்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகளை கூட பகிர்ந்து கொடுக்கிற ஒரு இடமா இது இருக்கணும்னா குடும்பம் இருக்கணும். இமோஷ்னலாக நம்முடைய தனிமைகளை உடைக்க தான் கர்த்தர் குடும்பத்தை வைத்திருக்கிறார். முதலாவது ஃபிசிக்கலாக இருக்கிற தனிமை, சரீர பிரகாரமாக தனியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் குடும்பம். 2வது உணர்வு ரீதியாக தனிமையாக இல்லாமல் இருக்கிறது தான் குடும்பம். கடைசியாக அந்த வசனத்தினுடைய 12ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பிரி நூல் சீக்கிரத்தில். யாதாம் ஒருவனை ஒருவன் மேற்கொள்ள வந்தால்னு அர்த்தம் என்ன? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு எதிரி என்று யார் இருந்தா? மாமனார் மாமியார் இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, இல்லையா, யாரும் இல்லை. எதிர்த்து வந்தவன் யார் என்றா பிசாசு தான். அப்போ இது எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு தனிமையிலிருந்து நம்ம விடுபடுறதுக்காக ஆண்டு குடும்பத்தை வச்சது மாத்திரம் இல்லை, அதே போல் நம்முடைய உணர்வு ரீதியாக நம்ம தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குடும்பத்தை ஆண்டு வைத்தது மாத்திரம் இல்லை. 3வது ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கர்த்தர் குடும்பத்தை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தனியாக இருக்கக்கூடாது. இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏவாளுக்கு சோதனை வந்தது சந்தேகம் இல்லை. பிசாசு அவளை சோதித்தான், அவளை வஞ்சிக்க முயற்சி செய்தான். ஆனால் கர்த்தர் யார் அவங்கள வச்சிருந்தார்னா 2 பேரா அவனை மேற்கொள்ளணும்னு வச்சிருந்தார். வேதம் சொல்லுது, யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்கலாம். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் சம்பவத்தை பார்த்தா இருவரும் சேர்ந்து எதிர்த்து நிற்கல. ஏவாள் தனியாக எதிர்த்து நிற்க முயற்சி செய்தான். முடிவு என்னன்னா, வஞ்சிக்கப்பட்டு எல்லாம் இழந்து போனான். குடும்பத்தை கர்த்தர் எதுக்கு வைத்திருக்கிறாருன்னா, ஸ்பிரிச்சுவலாக கூட நம்ம ட்ரெயின் ஆகிடும், ஆவிக்குரிய ரீதியில் கூட பலனற்று நம்ம போயிடுவோம். அதெல்லாம் வேடம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் 2 பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவானவர் உங்களுக்கு என்ன செய்வார், அதை உங்களுக்கு தருவார். 2 பேர் அல்லது 3 பேர் நீங்கள் ஒருமனப்பட்டு எந்த இடத்துல கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இது எதை பற்றி பேசுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கணவன் மனைவியாக ஒருமித்திருந்தா ஒருவன் 1000ம் 2 பேர் 10,000 பேரை நீங்கள் துரத்துவீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் 10 மடங்கு பலனாக இருக்கும். உங்களுடைய மனைவி உங்களுக்காக ஜெபிக்கிறவளாக, கணவன் உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக, இப்படி 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் கர்த்தருடைய வழிகளை நடத்த உற்சாகப்படுத்தும் போது அந்த குடும்பம் எவ்வளோ பலமுள்ளதாக இருக்கும்.
கணவன் பலவீனப்படும் போது உடனே மனைவி வந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசும்போது எவ்வளவு ஒரு ஒரு உற்சாகம் ஒரு கணவனுக்கு உண்டாகும். அதே போல மனைவி சோர்ந்து போகும்போது கணவன் உடனே வசனத்தை எடுத்துட்டு வந்து மனைவியை திடப்படுத்தி தைரியப்படுத்தி முன்னால போகலாம்னு சொல்லும்போது மனைவிக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வந்துடும். அப்போ நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய ரீதியில் கூட நீங்கள் 2 பேரும் ஒரு மனமா இருக்க முடியும், ஒருவருக்கொருவர் உதவியா இருக்க முடியும். நீங்க ஸ்பிரிச்சுவலா தனியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஜெபம் பண்ணும்போது கூட நீங்க தனியா ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க தனியா ஜெபிப்பதை விட கணவன் மனைவியோடு இருப்பீர்களான 2 பேர் சேர்ந்து ஜெபிப்பது ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து தனி ஜெபத்தை வைத்திருந்தவர் மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கூப்பிட்டதை பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போ கூடி ஜெபிப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க கடைசியில் அந்த 120 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவின் வல்லமையோடு இறங்கி வந்தவர்கள் அபிஷேகத்தை உலகம் முழுவதும் அவளை சாட்சிகளை அனுப்பினார்னு பார்க்குறோம். அந்த ஒரு மனதின் ஜெபம், ஒரு மனமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வேதத்திலேயே என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு கப்பல் வந்து இந்த எலிசபெத் சகரியா உடைய அந்த கப்பல் தான். இந்த சம்பவத்திலிருந்து தான் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவங்க எங்களுடைய திருமணத்தில் பேசினாங்க. எலிசபெத் சகரியா பற்றி தான் எங்கள் திருமணத்தில் பேசுனாங்க. ரொம்ப பிடித்த ஒரு கப்பல் அவங்கள பற்றி எழுதியிருக்கு. அவள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எவ்வளோ அருமையாக இருக்கு அவங்கள பற்றி. 2 பேரும் சேர்ந்து ஒரு மனமா குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளவு ஒருமனப்பட்டு நீடித்து நிலைத்திருந்தாங்க. அதனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இயேசுவுக்கு முன்னோடியாக வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தாங்க. அப்போ 2 பேருடைய ஒரு மனம் எவ்வளோ அருமை. சாமுவேலை பெற்றெடுத்த எல்கானா அன்னாளுடைய ஒருமனை இதை பாருங்க. வேதம் சொல்லுது, பிள்ளை பெற்ற பிறகு எல்கானா வருஷந்தோறும் குடும்பத்தோட போய் பலி செலுத்த போவான். அந்த வருஷம் பலி செலுத்தலான்னு போனா அன்னாள் சொல்றா, நான் வரமாட்டேன். இது நீங்க 1 சாமுவேல் 1:21 படிக்கலாம். நான் வரல, நான் பிள்ளைக்கு பால் கொடுத்து பிள்ளை பால் மறந்த பின்பு தான் நான் வருவேன் அப்படின்றான். என்னம்மான்னு கேட்டா, நான் கர்த்தர்ட்ட ஒரு ஆணை கொடுத்துட்டேன், என் பிள்ளையை நான் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் வரமாட்டேன். உடனே ஹஸ்பண்ட் சொல்றாரு, பரவாயில்ல, நீ அப்படியே உன் சொல்றபடியே நீ வீட்டில் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. என்ன அருமையா 2 பேரும் ஒருமனப்பட்டு அந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுக்கறதுல, ஆவிக்குரிய காரியங்களை ஆணையிடுறதுல, கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கறதுல எவ்வளவு ஒருமனமா இருந்தாங்க பாருங்களேன். அதுல விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒன்றுமே தரையில விழலன்னு சொல்ற ஒரு அற்புதமான தீர்க்கதரிசிக்கு பெற்றோராக மாறினாங்க. அதே வேளையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருமனமா இல்லாம பிசாசின் காரியங்களை ஒருமனமா இருந்த கப்பல் ஒன்று பைபிள்ல இருக்கு. அன்னாள் சப்பீராள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி பிசாசு உங்கள் இருதயங்களை வஞ்சித்தது என்னன்னு சொல்லுவான். 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. எதுக்கு நான் பொய் சொல்றது? அது விளைவு என்னன்னா, குடும்பமே என்னாச்சு? சீரழிஞ்சு போச்சு. நான் சொல்லுவேன், எதற்காக திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார்? அதுல நோக்கம் என்னன்னு கேட்டா, தனிமையை உடைப்பதற்காக. என் வாழ்க்கையில் உள்ள தனிமைகளை ஆண்டவர் சிதறடிப்பதற்கு தான் திருமணத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த தனிமையை உடைவதற்கு, என் பிசிக்கலா நான் தனியாக இருப்பதை நான் விரும்பாமல் சேர்ந்து ஒன்றாய் இருக்க நான் விரும்ப, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். 2வது, இமோஷனலாக தனியாக இருக்கக்கூடாது. என் குடும்பத்தோடு நான் இணைந்திருந்து ஒருவருடைய பாரங்களை நான் சுமந்து ஒருவருக்கொருவர் ஆறுதலும் தேறுதலுமாக இருக்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிற ஒரு நிலையில் என்னை வைத்துக்கொள்ள ஆண்டவரை கிருபைத்தார். 3வது, ஆவிக்குரிய நிலையில் கூட நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைத்தார். கர்த்தர் இந்த கிருபைகளை தந்து இந்த திருமணத்தை தேவன் தந்த நோக்கமாகிய தனிமையிலிருந்து விடுபட கர்த்தாவே எங்கள் குடும்பத்தை ஒரு மனதால் திருப்தியாக்கும் ஆசீர்வதியோன்னு கேட்போம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் மனம் இறங்கி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.